ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பைசியான சிம்பிளா ஒரு முட்டை பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது ஒரு பிகினர்ஸ்க்கான ரெசிபி அண்ட் எக் லவர்ஸ்க்கான ரெசிபியும் கூட. இது ரொம்ப சிம்பிள், நிறைய இன்கிரீடியன்ஸும் தேவைப்படாது. பீன்ஸ் பொரியல் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்துலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நீட்டா கூட கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா நீங்க வந்து இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டை வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 1/4 கிலோ பீன்ஸ்க்கு 3 முட்டை போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக் நிறைய வேணும், எக்கோட ஃபிளேவர் நிறைய வேணும்னா நீங்க இன்னும் கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிச்சிடலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம், பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதுக்கு டேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸ்ல வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் ஆட் பண்றேன், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணாதான் அந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ பீன்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்கும், ஏன்னா வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றல. இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள். இதுல ஜஸ்ட் 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டுக்கலாம். பீன்ஸ் வந்து ஈஸியா குக் ஆயிரும். பட் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்றோம். அதே மாதிரி அடி பிடிக்காம இருக்கிறதுக்கும் இந்த தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் 1/4 கிளாஸ் ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸ் நல்லா குக் ஆகணும், அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போகணும். நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலரி விட்டுக்கிறேன், அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. பீன்ஸ் வந்து ஓரளவு குக் ஆயிடுச்சு. திரும்பியும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பீன்ஸோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டா போதும். அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த எக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் எக்கு உடச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சு ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் சால்ட் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, பீன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்து நல்லா பெப்பர் சால்ட் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்கை வந்து நம்ம பீன்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா எக் ஸ்கிராம்பிள் மாதிரி வரணும், பொடி மாஸ் மாதிரி வரணும். இல்லைன்னா வந்து எக் வந்து அடி பிடிச்சிரும். எக்கோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு எக் கூட இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. நம்ம எக்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், பீன்ஸ்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய சால்ட் தேவைப்படுறது. அதனால எக் நல்லா குக் ஆயிடுச்சு, பீன்ஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா அந்த எக் ஸ்மெல்லும் பீன்ஸ் ஸ்மெல்லும் சேர்ந்து நல்லா ஒரு ஸ்பைசியான ஸ்மெல் வருது. இது வந்து ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.